பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, நாம் இந்த காலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த ஆராதனைக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை மே மாதத்தில் கர்த்தரை ஆசீர்வதித்து கொடுக்கும்படி இருக்கிற இடங்களில் எல்லாரும் பயபக்தியோடு கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் மூலமாக மகிமையை, கனத்தை, துதி ஸ்தோத்திரங்களை உம்மொருவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி. இந்த ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் நேரடியாக கூடி வர முடியாவிட்டாலும் நேரலையிலே கூடி வருவதற்கு எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறபடியினால் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தேவனே, உம்முடைய இரக்கங்களுக்காகவும் உம்முடைய கிருபைகளுக்காகவும் நாங்கள் மனப்பூர்வமாக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய தயவுள்ள பிரசன்னத்தில், உம்முடைய தயவுள்ள கரங்களில் எங்களை நாங்கள் கொடுக்கிறோம். பிதாவே, நீர் ரொம்ப நல்லவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையினுடைய ஆரம்பம் முதல் ஆராதனைய முடிவு மட்டுமாய் உடைய பிரசன்னம் இருந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை பாதுகாத்து எங்களுக்கு உதவிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கும் பராமரிப்புக்கும் விட்டு கொடுக்கிறோம். தேவநாமம் மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆராதனை முழுவதிலும் கர்த்தருடைய மகிமை பிரவாகமாய் இருக்க நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இரக்கமுள்ள கரங்களில் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேளையிலே நமக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் உற்சாகமாக ஆராதனையை நடத்துவார்கள். நாம் அவர்களோடு சேர்ந்த ஆண்டவரை சந்தோஷமாய் ஆராதனை செய்யலாம், அவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் வீட்டில் இருக்கிற இடங்களில் சத்தமாக தேவனை நாம் துதிக்க போகிறோம். ஒரு பாடலை பாடி நம்ம இந்த வேளையிலையும் இந்த காலை வேளையிலையும் தேவனை நம்ம துதிக்கலாமா? சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். ஆஹாஹா, இது அதிசயம் தானே, ஓ இது உண்மைதானே என்ற பாடலை பாடி இந்த வேளையில கைகளை தட்டி எல்லாம் இருக்கிற இடங்களில் பாடுவோமா? சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மை. எல்லாரும் சொல்லுவோமா? இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமான, சந்தோஷமாக என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். ஆஹாஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆஹாஹா, இது ஓஹோ இது உண்மைதானே. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. பாவம் எல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். என் பாவம் எல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார்.
விட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் மணவாளன். ஆஹா, இது அதிசயம்தானே. ஓ, இது உண்மைதானே. இது அதிசயம்தானே. ஓஹோ, இது உண்மைதானே. சொல்லுவோமா? ஆஹா, இது அதிசயம்தானே. ஓஹோ, இது உண்மைதானே. ஆஹா, ஓஹோ, இது உண்மைதானே. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் சொந்தமான. எல்லாரும் சொல்லுவோமா? ஓ, சாவை வென்றவர் ஜீவனானார். ஓ, சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹா, இது அதிசயம்தானே. ஓஹோ, இது உண்மைதானே. இது அதிசயம்தானே. ஓஹோ, இது உண்மைதானே. சர்வ வல்லவர் சொந்தமானா. சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மணவாளன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஜீவிக்கிறார், ஓ சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் சாவை வென்றவர் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹா, இது அதிசயம்தானே. ஓஹோ, இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம்தானே. ஓஹோ, இது உண்மை. எல்லாரும் சொல்லுவோமா? ஆஹா, இது அதிசயம்தானே. ஓஹோ, மணவாளனை பார்த்து பாடுவோமா? ஆஹா, இது அதிசயம்தானே. ஓஹோ, இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானா. சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் மணவாளன். ஆஹா, இது அதிசயம்தானே. ஓஹோ, இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம்தானே. ஓஹோ, இது உண்மைதானே. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார். என் வாழ்வின் நோக்கமெல்லாம், என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்ல. எல்லாரும் கைகளை உயர்த்தி இருக்கிற இடங்கள்ல, உங்க வீடுகள்ல சேர்ந்து சொல்லுவோமா? ஜீவன் சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மணவாளன். இது அதிசயம்தானே. ஓஹோ, இது ஓ, இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார். வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் மணவாளன். ஆஹா, இது அதிசயம்தானே. சொல்லுவோமா? ஓ, இது உண்மைதானே. இது அதிசயம்தானே. ஓஹோ, இது உண்மைதானே. எல்லா இருக்கிற இடங்கள்ல கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போமா? சாவை வென்றவரின் மணவாளனாக இருக்கிறார்.
சாவை ஜெயித்தேன், தேவனின் மலவாளனாக இருக்கிறார். இந்த வேளையில சாவை கண்டு நம்ம பயந்து கொண்டிருக்கிற வேளைகளாக இருக்கிறது. இந்த வேளையில் ஒரு விசுவாசத்தோட நம்ம சொல்லுவோம், அவருடைய கிருபை மேலானது, அவருடைய கிருபை மேலானது. என் ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை மேலானது, என் வாழ்க்கையை பார்க்கிலும் அவருடைய கிருபை மேலானது. என்னோட சேர்ந்து கரங்களை தட்டி இருக்கிற இடத்துல எல்லாரும் சொல்ல போறீங்க, உற்சாகமாக பாட போறீங்க, குடும்பமாக சேர்ந்து. ஓம் ஜீவனை பார்க்கிலும் கிருபை மேலானதே, வாழ்க்கையை பார்க்கிலும் கிருபை மேல். கைகளை தட்டி சொல்லுவோமா? ஜீவனை பார்க்கிலும் கிருபை மேலானதே, வாழ்க்கையை பார்க்கிலும் கிருபை மேலானதே. சத்தமாக கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. தேவ கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. ஓ கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே, என் கால்கள் இடராமல் காத்தது கிருபையே. போக்கிலும் வரத்திலும் காத்தது கிருபையே, கால்கள் இடராமல் என்னை காத்ததும் கிருபை. சத்தமாக சொல்லுவோமா? கிருபை மேலானதே, ஓ கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உங்க கிருபை மேலானதே. கிருபை, அவர் கிருபை என்றென்றைக்கு மேலான கிருபையாக இருக்கிறது. இந்த வேளையிலும் இந்த காலை வேளையிலும் எல்லாரும் சொல்லுவோமா? கிருபை மேலானதே, கிருபை. என் பலவீன நேரங்களில் கிருபை என் பலனானதே, சோர்வுற்ற வேளைகளில் கிருபை என்னை தாங்கிச்சே. என் பலவீன நேரங்களில் உன் கிருபை என் பலனானதே, சோர்வுற்ற வேளைகளில் உங்க கிருபை என்னை தாங்கிச்சே. கிருபை மேலானதே, கிருபை. உணர்ந்து சொல்லுவோமா? அப்பா உங்க கிருபை இந்த பலவீனத்தை காட்டில உங்க கிருபை மேலானது, கிருபை மேலானது. ஓ கிருபை மேலானது, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. தகப்பனுடைய கிருபை கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. ஓ கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. கஷ்டத்தின் நேரங்களில் சொல்லுங்க, கிருபை என் பலனானதே. கண்ணீரின் மத்தியிலும் கிருபை என்னை தாங்கிற்றே. கஷ்டத்தின் நேரங்களில் கிருபையின் பலனானதே. கண்ணீரின் மத்தியிலும் கிருபை என்னை தாங்கிற்றே. சத்தமாக கிருபை மேலானதே, ஓஹோ மேலானதே, கிருபை மேலானதே. உணர்ந்து சொல்லுவோமா? கிருபை மேலானதே, என் தேவனுடைய கிருபை கிருபை மேலானதே. ஓஹோ கிருபை கிருபை மேலானதே, கிருபை மேலான கிருபை 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 மேலானதே. தேவனுடைய கிருபை கிருபை. இந்த பலவீனமான நேரங்களில், இந்த கஷ்டத்தின் நேரத்திலும், கண்ணீரின் மத்தியிலும் தேவனுடைய கிருபை மேலானதாக இருக்கிறது. கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. பலவீன நேரங்களில் உங்க கிருபை கிருபை என் பலனானதே. சோர்வுற்ற வேளைகளில் கிருபை
என்னை தாங்கிச்சே பலவீன நேரங்களில் கிருபை பலனானது சோர்வுற்ற நேரங்களில் கிருபை என்னை தாங்கிச்சே கிருபை மேலானது ஓ கிருபை மேலானது கரங்களை உயர்த்தி கிருபை மேலானதே சோர்ந்து போன நேரங்களில் கிருபை மேலானதே பலவீன நேரங்களில் மேலானதே கிருபை மேலானது உங்க கிருபை தானதே கிருபை மேலானதே கிருபை மேலானதே சொல்லுங்க கிருபை மேலானதே அப்பா உங்க கிருபை அப்பா கிருபை மேலானதே கிருபை மேலானதே கிருபை மேலானதே கிருபை மேலானதே கிருபை மேலானதே கிருபை மேலானதே கஷ்டத்தின் நேரங்களில் கிருபையின் பலனானதே கண்ணீரின் மத்தியிலும் கிருபை என்னை தாங்கிச்சே கஷ்டத்தின் நேரங்களில் கிருபையின் பலனானதே கண்ணீரின் மத்தியிலும் கிருபை என்னை தாங்கிச்சே கரங்களை உயர்த்தி ஒரு தடவை சொல்வோமா கிருபை மேலானதே ஓ கிருபை மேலானதே கிருபை மேலானதே கிருபை மேலானதே கிருபை மேலானதே கிருபை மேலானதே கிருபை மேலானதே கிருபை மேல அவர் கிருபை என்றென்று மேலானது கிருபை மேலானது வாயிலை திறந்து சொல்லுவோமா மேலானதே கிருபை 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 மேலானதே ஓ கிருபை மேலானதே எல்லா கரங்களை தட்டி எல்லாம் சொல்லுவோமா இந்த வேளையில கிருபை மேலானது கிருபை மேலானது அப்பா உம்முடைய கிருபை மேலான கிருபை அப்பா என்னை மறவாத கிருபையே ஓ ராதாராமாதாராபா எல்லாரும் சொல்லுங்க வாய்களை திறந்து என்னுடைய பலவீன நேரங்களில் அந்த கிருபை மேலான கிருபையாக எத்தனை வேலைகளை தாங்கி இருக்கிறது என்னுடைய சோர்வுற்ற நேரங்களில் எத்தனையோ தடவை கிருபை என்னை தாங்கிட்டதே என்னுடைய கண்ணீரின் மத்தியிலும் கிருபை தாங்கிட்டது இந்த வேலையும் நமக்கு அந்த மாதிரி ஒரு வேலையாக இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம கடந்து போய் கொண்டிருக்கலாம் இந்த வேளையிலும் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய கிருபை ரொம்ப மேலான கிருபை அப்பா என் கிருபை உனக்கு போதும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வேளையில் எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோமா ஓ கிருபை மேலானதே கிருபை மேலானதே கிருபை மேலானதே கிருபை மேலானதே அப்பா உங்க கிருபை மேலானதே கிருபை மேலானதே கிருபை மேலானதே கிருபை மேலானதே ஓ அல்லேலூயா அந்த மேலான கிருபைக்கு நன்றி சொல்லுவோமா ஓ உங்க கிருபை மேலானதப்பா உங்க கிருபை மகத்துவமானதப்பா இந்த ஞாயிற்றுக்கிழமையில எத்தனை பேர் சொல்றீங்க ஒன்றாக சேர்ந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாம நம்ம இருக்கிற இடத்துல வீடுகள்ல இருக்கும் போது நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் ஆனா எல்லாரும் அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து கண்களை மூடி வானத்துக்கு நேராக உங்க தலையை நிமிர்த்தி நீங்க பார்த்து சொல்லுங்க இந்த வேளையில பா உங்க கிருபை மேலானது பா உங்க கிருபை மேலானதப்பா எவ்வளவாக என் வாழ்க்கையில இருந்து இருக்கிறது நான் வாழ்ந்ததும் உங்க கிருபை நான் வளர்ந்ததும் உங்க கிருபை என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே சொல்லுமா
நான் வாழ்ந்ததும் உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. நான் வாழ்ந்ததும் உங்க கிருபை, எல்லாரும் சொல்லுங்க. நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. ஓ, நான் வாழ்ந்ததும் உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. தேவப்பா, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. கைகளை உயர்த்தி, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. ஓ, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும். எல்லாரும் சொல்லும் வாயிலை திறந்து, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. இயேசுவே, என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லை. எல்லாரும் சொல்லுவோம் வாயிலை திறந்து, நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. நான் வாழ்ந்தது உணர்ந்து சொல்லுவோமா? நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. இயேசுவே, தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல, தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல, கதறி அழுத நேரத்தை என் கண்ணீர் துடைத்த உங்க சொல்லுமா கதறிய உங்க கிருபை இல்ல நானும் இல்ல. ஓ, உங்க கிருபை இல்ல நானும் இல்ல. உங்க கிருபை, ஓ, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. இயேசுவே, அப்பா, இந்த வேளையிலே உங்க பாதப்படியில நாங்க வரோம் அப்பா. உங்க கிருபை எங்களுக்கு வேண்டும் அப்பா. அது மாத்திரம் எங்களுக்கு போதும்பா, அது மாத்திரம் எங்களுக்கு போதும். இந்த வேளையிலையும் எத்தனையோ பேர் எங்க சபையில
கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. வியாதியினால் எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. தினமும் எவ்வளோ பேர் வறுமையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்பா, நாங்க வாழ்வது உங்க கிருபை அப்பா. உண்மையாக உங்க கிருபை எங்க வாழ்க்கையில இருந்ததுனால் நீங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோமா, அப்பா இன்னும் அதிகமான கிருபை என் வாழ்க்கையில நீங்க தாங்கப்பா. எவ்வளோ பேர் எங்க சபையில, எவ்வளோ பேர் இந்த தேசத்துல, எவ்வளோ பேர் எங்களுக்கு தெரிஞ்சவங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்களே. உங்க கிருபை அதிகமா தாங்கப்பா, உங்க கிருபை அதிகமா தாங்கப்பா. ஓ, நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமில்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமில்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. என்னை உயர்த்தின தகுதியில்லா என்னை, ஓ தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. ஓ உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம. எல்லாரும் சொல்லுவோம் வாய்களை திறந்து உற்சாகத்தோட, உங்க கிருபை வேண்டுமே. ஒரு விடுதலையோட வாய்களை திறந்து இந்த வேளையில எல்லாரும் சொல்லுங்க, வாய்களை திறந்து அறிக்கை செய்வோமா. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. இயேசுவே, 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 உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. இயேசுவே. எல்லாரும் கைகளை உயர்த்தி, தேவன் யெகோவாயிராக இருக்கிறார், என் தேவைகளை சந்திக்கும் தேவனாக இருக்கிறார், என்னை பார்த்துக் கொள்ளும் தேவனாக இருக்கிறார். ஓ என் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் தேவனாக இருக்கிறார். ஒரு தரமா யெகோவாயிரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா, ஓ யெகோவாயிரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. ஓ யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. என்னாலும் சுகம் தரும் தேவனாக நீங்க இருக்கிறீங்கப்பா. என்னாலும் சுகம் தரும் தேவனாக நீங்க இருக்கிறீங்கப்பா. ஓ யெகோவாயிரே, யெகோவாயிரே, ஓ ஒன்றுமில்லாத என்னை அப்பா நீங்க பாதுகாத்து வழி நடத்துறீங்களே, எப்படி நன்றி சொல்றது நான். ஒன்றுமில்லாத என்ன நீங்க நடத்தி வரீங்களே, எப்படி நன்றி சொல்லுகிறதப்பா. உலகத்துல தகுதி உள்ளவென்று சொல்லப்படுற எத்தனையோ மக்கள் மாண்டு போறாங்கப்பா, ஆனா தகுதி இல்லாத என்ன நீங்க எடுத்து இன்றைக்கு நீங்க பாதுகாத்து கொண்டிருக்கிறீங்க அப்பா. ஓ அல்லேலூயா, உம்முடைய திட்டத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே
உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என் எல்லாரும் சொல்லுமா, காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தா உயர்த்தி வைத்தீங்களே அப்பா, உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் ஒன்றுமில்லை. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட தூக்கி எறி இந்த உலகத்தால விளக்கப்பட்ட என்னை அப்பா நீங்களும் அன்பாக சேர்த்து கொண்டீங்களே அப்பா. சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை எல்லாரும் சொல்லுங்களேன் இருக்கிற இடத்துல, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தேவனுடைய கண்கள் உங்கள் மேல நோக்கமாக இருக்கிறது. அவருடைய அழகான கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. முடிந்து போயிருச்சுன்னு நினைக்காதீங்க. வாழ்க்கையின் முடிவோ இது நினைச்சிடாதீங்க. முடிந்தது என்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் என்று இந்த பாடலுடைய ஆசிரியர் சொல்லுகிறார். அதே போல தேவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த வேளையிலையும் உங்களுடைய கவலைகளை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு தடவை சொல்லுவோமா, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அப்பா, இந்த வேலைக்காக நன்றி அப்பா. எங்களுடைய வாழ்க்கையை முடிந்ததுன்னு நாங்கள் நினைத்தோம் அப்பா. எவ்வளவோ வேலைகள், ஆனால் உங்கள் கண்கள் எங்களை பார்த்ததுனால இன்றைய வரையும் அற்புதமாக நீங்கள் நடத்தி வரீங்க. உங்கள் கிருபையால் அளவில்லாத கிருபை எங்கள் வாழ்க்கையில் தந்திருக்கிறீங்க.
இன்னும் அதிகமாக எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தாங்கப்பா. எங்கள் சபையில் வர விசுவாசிகள், எங்கள் சபைக்கு வர பிள்ளைகள், தேவ பிள்ளைகள், வெளியில் இருக்கிற தேவ பிள்ளைகள், போதகர்கள் அனைவரையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த வேளையில் எல்லாருக்கும் உங்கள் கிருபை அதிகமாக தேவைப்படுதப்பா. எங்கள் மேல் தயவாய் இருந்து எங்களை நடத்துங்கப்பா. எங்கள் தேவைகளை சந்திக்கும் தேவன் யெகோவா ராஃபா, எங்களுக்கு சுகம் தரும் தேவனாக நீங்கள் இருக்கிறீங்க. அன்பாக எங்களை நடத்துங்க, வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அன்பானவர்களே, இயேசு நாமத்திலே நான் இந்த காலையிலே கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். My dear people, I feel joyful to preach the word of our God in the name of Jesus. நல்ல ஆராதனையிலே நாம் இருந்தோம். We were all participating in a good worship. கர்த்தர் நம்முடைய ஆராதனையிலே மகிமைப்பட்டார். And God was glorified in our worship. இந்த நாளிலே நான் உங்களோடு பேசுவதற்காக முத்து என்கிற ஒரு வார்த்தை என் மனதிலே இருந்தது. So this week I wanted to speak to you, and I had this word in my mind, which is pearl. இந்த வார்த்தையை நான் மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 45-46 வசனங்களை வாசிக்கும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். If we read the verses 45 and 46 from Matthew chapter 13, it says about it, again, the kingdom of heaven is like a merchant seeking beautiful pearls, who, when he had found one pearl of great price, went and sold all that he had and bought it. Praise the Lord. Praise the Lord. பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது. Again, the kingdom of heaven is like a merchant seeking beautiful pearls. இன்னைக்கு 4 விதமான முத்துக்களை பற்றி நான் சொல்ல போகிறேன். So today we are going to read about 4 different pearls. இயேசு விலை மதிக்க முடியாத முத்து. The first one is that Jesus is a pearl which is priceless. இரண்டாவது, குணசாலியான ஸ்திரீ ஒரு விலை மதிப்பில்லாத முத்து. And secondly, a good woman is a priceless pearl. மூன்றாவதாக, உடன் பணியாளர்களான விசுவாசிகள் விலை மதிக்க முடியாத முத்துக்கள். And thirdly, the fellow believers who are our fellow workers are priceless pearls. நான்காவதாக, தெய்வீக அலங்காரமான விசுவாசிகள் முத்துக்களாய் இருக்கிறார்கள். And fourthly, the believers who are a grand grand adoration for God is a priceless pearl. முதலாவதாக நாம் இந்த வசனத்தை படிக்கிற வேளையிலே அங்கே பரலோக ராஜ்யமானது முத்துக்களை தேடுகிற ஒரு வியாபாரியோடு இணைக்கப்பட்டு பேசப்படுகிறது. So when we read here, it speaks about it compares the kingdom of heaven to the merchant seeking beautiful pearls. அன்பான விசுவாசிகளே, ஒரு விசுவாசியாக இன்றைக்கு நாம் ஒரு விலை மதிக்க முடியாத முத்துவா இருக்கிற இயேசுவை நாம் கண்டுபிடித்தது உண்மைதான். So my dear believers, it is very true that we have found Jesus Christ in our lives, who is a priceless pearl. ஆனால் ஒரு காலத்திலே நாம் அந்நிய தெய்வங்களை தேடினோம். But back then we were going after and seeking after foreign gods. நாம் உபயோகம் இல்லாதவைகளை தேடினோம். We were going after seeking after unnecessary பிரயோஜனம் things. இல்லாதவைகளை தேடினோம். We were going after useless things. நமக்கு நன்மை செய்ய முடியாதவைகளை We தேடினோம். were going after things which can never do anything good for அழிந்து us. போகிற அருவருப்பான விக்கிரகங்களை தேடினோம். We were going after idols which can be destroyed and disgusting. நாம் அதை அறியாமல் இருந்தோம். We never knew. ஆனால் But நமக்கு தெரிந்தது என்ன? இது ஒரு நல்ல முத்து அல்ல, நல்ல முத்து எங்கேயோ இருக்கிறது என்கிற எண்ணம் நமக்கு ஒரு நாள் வந்தபோதுதான் நல்ல முத்துவை தேடுகிற ஒரு வியாபாரியாக நாம் மாறினோம். so as soon as we realize that what we are going after isn't a good pearl, isn't the right thing, we went after or seeked after God, who is a priceless pearl. நான் சொல்லுகிறது உண்மைதான். What I am telling is the truth. உங்களுக்கு தெரியும் இது உண்மை. You all know that this is the truth. ஒரு நேரத்திலே நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். You realized it one day. நான் மாயையை ஆராதனை So செய்கிறேன். you realized that you are going after vanity. நான் பொய்யை ஆராதனை You செய்கிறேன். realize that you are worshipping
worshipping உண்மை lies. இல்லாதவைகளை ஆராதனை செய்கிறேன். You realize that you are worshipping things that are untrue. எனக்கு உதவி செய்ய முடியாத தெய்வங்களை நான் ஆராதனை You செய்கிறேன். realize that you are worshipping God who cannot help you. இவைகளெல்லாம் கெட்டவைகள். You understood that these are all the wrong things. அப்பொழுதுதான் நல்ல முத்துவை குறித்த சிந்தனை எனக்கு வந்தது. Only then we all realized or we all thought about the good pearl. 16வது வயதிலே எனக்கு அந்த நாட்டம் ஏற்பட்டது. So at the age of 16 I had this interest. உங்களுக்கு எப்பொழுது வந்தது என்று எனக்கு தெரியாது. I do not know when you had this கடந்த interest. 35 வருடங்களாக நல்ல முத்துவை கண்டுபிடித்த சந்தோஷத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். For the past 35 years I'm living in a joy of being found a good pearl. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. நல்ல முத்துக்களை தேடுகிற ஒரு வியாபாரி அவன். A merchant seeking beautiful pearls. அப்படியானால் எல்லா மார்க்கெட்டிலும் அவன் தேடுகிறான். Which means he's seeking these pearls in all the markets. அவன் இந்தியன் மார்க்கெட்ல தேடி He would இருப்பான். have searched it for in the Indian market. அமெரிக்கன் மார்க்கெட்ல He தேடி would have இருப்பான். searched it for in the American அவன் market. சைனா மார்க்கெட்ல தேடி He would have இருப்பான். searched it for in the Chinese market. அவனுக்கு எங்கும் கிடைக்கவில்லை. He did not find it anywhere. ஹல்லேலூயா. Hallelujah. அந்த முத்து யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே தான் நமக்கு கிடைத்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We all know that this priceless pearl was found in Bethlehem in Judea. ஹல்லேலூயா. Hallelujah. என் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Praise be to the name of our God. கர்த்தருடைய பிள்ளைகளே, So my dear children நாம் of God, தேடினோம். we all search. தேடினோம். We all search. தேடிக்கொண்டே இருந்தோம். We were still searching. பரலோகத்திற்கு தேடுகிற மனிதர்களை ரொம்ப இஷ்டம். Heaven always likes people who search. பரலோகம் சொல்லுகிறது தேடுங்கள் கண்டடைவீர்கள். The Bible says, the heaven says, find and seek and find. தேடுங்கள் கண்டடைவீர்கள். Seek and find. தேடுகிற மனிதர்களை பரலோகத்திற்கு ரொம்ப இஷ்டம். So the heaven desires people who seek. ஒரு விசுவாசியாக நீங்கள் தேவனை தேடுங்கள். As a believer, you have to seek after God. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். So you have to seek after God. Use the opportunities where you முதலாவது can meet தேவனுடைய God. ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள். Seek the kingdom of God first. பரலோகத்திற்கு பிடிச்சமான ஆட்கள் தேடுகிறவர்கள். So heaven likes people who seek. அல்லேலூயா. Hallelujah. நான் கர்த்தரை தேடினேன். I was seeking after my அவர் God. எனக்கு செவி கொடுத்தார். He listened to me. என்னுடைய பயங்களுக்கு என்னை நீங்களாக்கி விட்டார். So he took me away from all my அந்த fears. மனிதனுடைய அறிக்கையை பாருங்கள். So look at this man's நான் கர்த்தரை declaration. தேடினேன். I was seeking after God. ஆமென். Amen. தேடுகிற மனிதர்களை பரலோகம் ரொம்ப பார்த்து சந்தோஷப்படும். Heaven really rejoices when it looks at people who seek. எத்தனை பேர் தேடுறீங்க? How many of you seek here? தேடுறீங்களா? Or do you நன்றாக seek? தேடுங்கள். You have to seek. உற்சாகமாக You தேடுங்கள். have to seek cheerfully. சந்தோஷமாக You தேடுங்கள். have to seek joyfully. தேடுகிற மனிதர்கள் பரலோகத்திற்கு The தேவைப்படுகிறார்கள். heaven needs people who seek. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Praise be to the holy name of our அங்கே Lord. பாருங்கள், அவன் முத்தை தேடுகிற ஒரு வியாபாரி அவன். So here it says he is like a merchant seeking beautiful pearls. ஒரு விலை உயர்ந்த முத்தை அவன் கண்டுபிடித்தான். So now he has found a pearl of great price. விலை உயர்ந்த முத்தை அவன் He has கண்டுபிடித்தான். found a pearl of great price. அல்லேலூயா. Hallelujah. தேடுங்கள் கண்டடைவீர்கள். So he seek and find. உலகம் எல்லாம் தேடினா. So he searched for it all over the எல்லா world. மார்க்கெட்டிலும் தேடினா. He searched for it in all the markets. சைனா மார்க்கெட்ல இயேசுநாதர் இல்லை. So Jesus wasn't there in the Chinese market. இந்திய மார்க்கெட்ல இயேசுநாதர் இல்லை. Jesus wasn't there in the Indian market. ஐரோப்பிய மார்க்கெட்ல இயேசுநாதர் இல்லை. Jesus wasn't there in the European market. ஆப்பிரிக்க மார்க்கெட்ல இயேசுநாதர் இல்லை. Jesus wasn't there in the African நல்ல market. வேளையாக அந்த மனிதன் அந்த பெத்லகேமில் இருந்த இயேசுவை கண்டுபிடித்தான். Fortunately, this man was able to find the Jesus who was in Bethlehem. கர்த்தருக்கு மகிமை. Praise be to God. அதை கண்டு He found a pearl of great அதுதான் price. ஒரு பெரிய சந்தோஷம். This is the most ஒரு joyful thing. மனிதனுடைய சந்தோஷம் என்ன? So what is a man's joy? நான் இயேசுவை கண்டேன். I found Jesus. நான் இயேசுவை கண்டேன்.
I found Jesus. இயேசுவை கண்ட மனிதர்கள் எல்லாம் சந்தோஷமா இருப்பார்கள், Every man who has found Jesus will be happy. உற்சாகமா இருப்பார்கள், They'll be cheerful. சந்தோஷமா இருப்பார்கள். They'll be happy. உயிர்த்தெழுந்த இயேசுவை மரியாள் பார்த்து என்ன சந்தோஷம் அடைந்தாள்? We all know how cheerful and how joyful Mary became when she saw the அந்த resurrected உயிர்த்தெழுந்த Christ. இயேசுவை பார்த்த சீஷர்கள் எவ்வளவு சந்தோஷமா We all இருந்தார்கள்? know the kind of joy that the disciples experienced when they saw the resurrected Christ. குழந்தையா இருந்த இயேசுவை தன் கைகளிலே தூக்கின சிமியோன் எவ்வளவு சந்தோஷமா இருந்தார்? We all know the kind of joy Simeon experienced when he was holding the baby Jesus in his hands. சிமியோன் சொன்னார், உம்முடைய இரட்சணத்தை என் கண்கள் கண்டது. So Simeon said, I saw your salvation. என்னுடைய இரட்சணத்தை என் கண்கள் கண்டது. Saw your salvation. அவனுடைய கண்களால் அதை பார்த்தான். He was able to see it with his own eyes. யோவான் சொல்லுகிறார், So now John நாங்கள் says, கண்டதும் கேட்டதும் தொட்டதுமா இருக்கிற ஜீவ so வார்த்தை. they said, you are our living word whom we have heard, seen and touched. நாங்கள் கண்டோம், We have seen, நாங்கள் கேட்டோம், we have heard, நாங்கள் ருசித்தோம். we have also tasted ஓ it. ஹalleluya. Say அந்த hallelujah. மனிதன் கண்டு விட்டான். So this man saw. ஆமென். Amen. அதனால் ஃாதர் பெர்க்மன்ஸ் பாடுகிறார், கண்டு கொண்டேன் ஒரு புதையலை. So that is why Father Bergman sings like this, I found a treasure. நான் கண்டு கொண்டேன், I found a ஒரு treasure. முத்தை நான் I கண்டுபிடித்தேன். found a pearl. அவன் போய் He went. ஏன் போகிறான்? Why did he go? இந்த முத்தை எப்படியாவது வாங்கிரணும், அதுக்கான கிரயத்தை நான் கொண்டு வர போறேன். So this man wanted to somehow buy this pearl and he wanted to bring the price for it. பிரதர் சிஸ்டர், So my brothers and sisters, இயேசுவை நீங்கள் வாங்குவதற்காக to buy Jesus, எதை வேண்டுமானாலும் கொடுக்க நீங்கள் தயாராக you இருக்க should be ready to give anything up in your வேண்டும். life. எல்லாத்தையும் இழக்கணுமா? பரவாயில்ல, If you have to lose everything, that is okay. இயேசு கிடைச்சாருன்னா போதும். If you're going to get Jesus Christ in your life, that is enough. எல்லாத்தையும் விக்கணுமா? பரவாயில்ல, If I have to sell everything off, that இயேசு is கிடைச்சாருன்னா okay. போதும். If I can get Jesus Christ, that is எல்லாத்தையும் விட்டு enough. கொடுக்கணுமா? பரவாயில்ல, If I have to give up everything that I have, இயேசு it is கிடைச்சாருன்னா okay. போதும். If I get Jesus Christ, that is enough. பைபிள் சொல்லுகிறது, அவன் போய் எல்லா தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்றான். So Bible here says he went and sold all that he had. அல்லேலூயா. Hallelujah. பாவத்தை விற்று போட்டானா? He sold all his பொறாமையை sins. விற்று போட்டானா? He sold all his jealousy. பெருமையை விற்று போட்டானா? He sold all his pride. கெட்ட காரியங்களை விற்று He போட்டானா? sold all the bad things. அசுத்தங்களை விற்றானா? He sold all the அது ஒரு disgusting பக்கம் things. நடந்தது. It happened on one side. இன்னொரு பக்கம் தன் திறமைகளை எல்லாம் அவன் விற்றான். On the other side, he sold all his talents. தன்னிடத்தில் இருந்த அத்தனையும் அவன் விற்றான். He sold all his talents. எல்லாவற்றையும் ஒன்றாக்கி So he brought everything together. அதை கொடுத்து இயேசுவை அவன் வாங்கி கொண்டான். He gave that and he bought Jesus அல்லேலூயா Christ. சொல்லுங்க. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. ஆமென். Amen. இயேசுவுக்கு ஈடா என் திறமை இல்லை. I have no talent compared to Jesus Christ. இயேசு வந்தால் எனக்கு எல்லா திறமையும் வந்துரும். If I have Jesus Christ, I'll be having every இயேசு other வந்தால் talent. எனக்கு எல்லா ஞானமும் வந்துரும். If I have Jesus Christ, I've got all the knowledge. இயேசுவுக்காக இது எல்லாம் விற்பதிலே எனக்கு ஒரு சிரமமும் இல்லை. I have no difficulties in selling all these things just for Jesus Christ. எல்லாவற்றையும் விற்று So he sold everything that he had இயேசுவை பெற்றுக்கொண்டான். and he bought it and he இயேசுவை bought Jesus பெற்றுக்கொண்டவங்க Christ. எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. Everybody who has bought Jesus Christ, say amen. இயேசுதான் விலை மதிக்க முடியாத முத்து. So Jesus Christ is the priceless அந்த pearl. விலை மதிக்க முடியாத முத்தை நீங்கள் வாங்கி விட்டபடியினால் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். Because you have bought this priceless pearl, I thank God for it. அந்த விலை மதிக்க முடியாத முத்து உங்கள் வாழ்க்கையில் இருப்பதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God that this priceless pearl is in your life. அந்த விலை மதிக்க முடியாத முத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வைத்திருக்கிறீர்களே, அதற்காக நன்றி. You have this priceless pearl in your life and I thank God for that. ஆண்டவர் கேட்கிறார், என்னை யாருக்கு சமமாக்குவீர்கள்? So now God is asking you, to whom do you compare me? என்னை யாரோடு ஒப்பிட போகிறீர்கள்? With whom do you compare me? என்னை எதற்கு சமமாக்குவீர்கள்? With whom do you compare me? என்னை யாரோடு ஒப்பிடுவீர்கள்? With whom do you compare me? ஒருவரோடு ஒப்பிட முடியாதவர், ஒருவரோடும் சமமாக்கப்பட முடியாதவர் தான் நாம் ஆராதிக்கிற இயேசு. Our Jesus Christ whom we worship cannot be equal or parallel or compared with anything else in this world. ஒன்றோடும் அவரை ஒப்பிட்டு பார்க்க முடியாது. We cannot compare him with anything else. அவர் விலை உள்ள முத்து அல்ல, விலை மதிப்பில்லாத முத்து. So he is not a pearl with a great price, but he is a priceless pearl. ஆமென். Amen. ஒரு விலை உள்ள முத்து அல்ல அவர். He is not a pearl with a great price. அவர் விலை மதிக்கவே முடியாத ஒரு He முத்து. is a pearl which is priceless. You cannot put a price tag on him. அந்த முத்துவுக்கு என் இருதயத்தை திறந்து கொடுத்தேன்,
அந்த முத்து எனக்குள்ளே இப்பொழுது வந்து விட்டது. I opened my heart fully for this pearl, and this pearl came inside my heart. 35 வருடங்களாக அந்த முத்துவை என் இருதயத்திலே வைத்திருக்கிறேன். For 35 years I have this pearl inside my நீங்கள் heart. வைத்திருக்கிறீர்களா? Do you have it inside your heart? இன்றைக்கு உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்கள். Now open your hearts and give it for the pearl. எல்லாம் விற்று விடுங்கள். Sell all the bad things that you have நல்ல inside. காரியங்களையும் விற்று விடுங்கள். Sell even the good things that you have. இயேசுவின் பாதத்தில் வையுங்கள். Put it in the feet of Jesus அவர் Christ. உங்களுக்குள் வரட்டும். He will come inside you. அவர் உங்களுக்குள் வந்தால் நீங்களே ஒரு முத்தா மாறிடுவீங்க. If he comes inside you, you will become a pearl. இரண்டாவதாக Secondly, குணசாலியான ஸ்திரீ. a good woman. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் படிக்கலாம். நீதிமொழிகள் Proverbs 31 31 and verse 10. 10. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. Who can find a virtuous wife? For her worth is far above rubies. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. Who can find a virtuous wife? For her worth is far above rubies. Praise the Lord. Praise the Lord. பாருங்கள், ஸ்திரீகள் இருக்கிறார்கள். There are women. ஆனால் குணசாலியான ஸ்திரீ கண்டுபிடிக்கப்பட வேண்டியவளாய் இருக்கிறாள். But a virtuous wife has to be found. எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது பாருங்கள். Look at the difference here. ஸ்திரீகள் இருக்கிறார்கள். There are women. ஆனால் குணசாலியான ஸ்திரீ கண்டுபிடிக்கப்பட வேண்டியவளாய் இருக்கிறாள். But a virtuous woman have to be found. ஏன்? Why? அப்படியானால் எல்லா ஸ்திரீகளும் குணசாலிகள் இல்லை என்றுதான் பைபிள் சொல்ல வருகிறது. But that means the Bible says that all women aren't virtuous. Praise the Lord. Praise the Lord. ஆகவே ஸ்திரீகள் யாரும் வருத்தப்பட வேண்டாம். I don't want anybody to be disappointed நீங்க here. ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணுங்க. Every one of you should pray. என்ன ஒரு குணசாலியான ஸ்திரியா மாத்துங்க. Lord, make me into a virtuous என்ன ஒரு woman. குணசாலியான ஸ்திரியா Lord, மாத்துங்க. make me a virtuous woman. என்ன ஒரு குணசாலியான ஸ்திரியா மாத்துங்க. Lord, make me a virtuous woman. ஜெபம் பண்ணுங்க. You should pray about it. ஆண்டவர் மாத்திடுவாரு. God will change your lives like என் அன்பு that. சகோதர சகோதரிகளே, So my dear brothers and ஒரு sisters, குணசாலியான ஸ்திரீ அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. so here it says, who can find a virtuous wife? For her worth is far above rubies. முத்தை விட உயர்ந்த விலை அவளுக்கு இருக்கு. So her price is far above rubies. அவளை பற்றி விவரங்கள் 11வது வசனத்திலிருந்து ஏறக்குறைய 31 விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. From verse 11 we have almost 35 descriptions about this. 31 descriptions about this woman. நான் வேகமாக சொல்லுகிறேன். I want to go fast with this. 11வது வசனம் சொல்லுகிறது, புருஷனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவள் அவள். The heart of her husband safely trusts her. புருஷனுடைய இருதயத்தை அவள் எப்பொழுதும் நம்பிக்கைக்குரியவளாக இருக்கிறாள். So she is always trustworthy in her husband's ஒரு heart. துளி கூட புருஷனுடைய இருதயத்திலே அவள் பேரிலே ஒரு சின்ன சந்தேகம் கூட ஏற்பட்டதில்லை. Her husband will not have even a bit of a doubt when it comes to his wife. எத்தனை பேர் என்ன சொன்னாலும் அவ புருஷன் அவ மேல சந்தேகப்படவே மாட்டான். No matter what others says, the husband will never doubt his wife. இரண்டாவது அவள் யார்? Secondly, who is she? அதே வசனம் சொல்லுகிறது, The same verse அவள் says, வீண் செலவு செய்யாத ஒருவள். so he will have no lack of gain. ஆமென். அவள் வீண் செலவு எதுவுமே செய்யாத ஒருவளாக இருக்கிறாள். So she is a woman who doesn't spend lavishly. ஒருபோதும் அவள் வீண் செலவு செய்கிறதே இல்லை. She never spends lavishly. புருஷனுடைய செல்வத்தை சேமிக்கிறவளாய் இருக்கிறாள். So she is a woman who saves the wealth and the riches of her husband. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. So glory be to our God. அவள் வீண் செலவு செய்வதே இல்லை. So she never spends lavishly and unnecessarily. 12வது வசனம் சொல்லுகிறது, 12th verse says, அவள் புருஷனுக்கு நன்மை செய்கிறவள். so she does him good. ஆமென். அவ புருஷனுக்கு தீமையே செய்ய மாட்டாள். She never does anything evil to her சில husband. நேரங்களிலே சில பெண்கள் புருஷனுக்கு நன்மை செய்கிறதாக பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறதாக நினைத்து அவளுக்கு தீமையே செய்வார்கள். Sometimes some women they think that they are doing good for their husband and their children, but they will be doing some சில evil. நேரங்களிலே ஸ்திரீகள் தங்கள் புருஷர்களை சொந்தமாக யோசிக்க விடுகிறதில்லை. Sometimes the women doesn't let their husband to think on their own. புருஷனுக்கும் சேர்த்து அவர்களே யோசிப்பார்கள். They'll think on
behalf of their husband. அது பல நேரங்களிலே அந்த புருஷனை செயலற்றவனாக மாற்றி விடலாம். So sometimes or most of the times it can make your husband சில inactive. ஸ்திரீகள் தங்கள் பிள்ளைகளை ஆண் பிள்ளைகளாக வளர்ப்பதே இல்லை. There are some women who will not even raise their sons as sons. அவர்களுக்கு வீரம் என்றால் என்ன என்றே தெரியாது. They do not teach them about chivalry. அவர்களுக்கு விளையாட்டு என்றால் என்னவென்றே They do not தெரியாது. know anything about sports. ஒரு ஆண் மகனாக அவன் ஒரு நாளும் கிரிக்கெட்டே விளையாடி இருக்க மாட்டான். As a boy, as a man, he would have never played ஒரு cricket in his ஃபுட்பால் life. விளையாடி இருக்க மாட்டான். He would have not played football. ஒரு வாலிபால் விளையாடி He would இருக்க have not மாட்டான். played volleyball. தம்பி நீ விளையாடாத, கால் உடைஞ்சிரும், கை உடைஞ்சிரும். They'll say, son, you should not play games. You'll break your legs. You'll break your hands. தம்பி அடிபட்டுடும். They'll say, son, you'll get hurt. தம்பி அழுக்காயிடுவே. You'll say, son, you'll get dirty. இல்ல இவைகளெல்லாம் நடந்துதான் ஆக வேண்டும். All these should happen. ஆனால் உங்கள் கண் பார்வையிலே அதை நீங்கள் கவனித்து. But you have to supervise all this. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the அந்த Lord. ஸ்திரீ எப்படி இருக்கிறாள்? 13வது வசனம் சொல்லுகிறது, உற்சாகமாய் தன் கைகளால் வேலை செய்கிறாள். So it says in 13th verse, she works willingly with her hands. உற்சாகமாய் தன் கைகளால் வேலை She செய்கிறாள். works willingly. பாத்தீங்களா? Did you see this? அவ கையால வேலை செய்றா. She works with her hands. சிலர் அடுத்தவங்கள வேலை வாங்குவாங்க. There are some women, they want to always, அவங்க வேலை செய்ய மாட்டாங்க. they will always make others work, they don't work. நீங்க ஒரு முத்தா இருக்கணும்னா If you have to be a pearl, நீங்கள் வேலை செய்ய வேண்டும். you have to work. Hallelujah. Hallelujah. 14வது வசனம் சொல்லுகிறது, 14th verse says, வீட்டிற்கு தேவையானவைகளை எல்லாம் அவள் வாங்குகிறாள். 14th verse says that she brings her food from afar. வீட்டிற்கு தேவையான எல்லாவற்றையும் அவள் வாங்கக்கூடிய திறமை உள்ளவள். So she has the skill and the talent to get anything that her house needs. ஒரு வீட்டுக்கு இந்த அழகான பொருள் வேண்டும் என்றால் அதை குறைந்த விலையிலே வாங்குகிறாள். So if the house needs something beautiful, a good item, then she can buy it for a low cost. விருந்தினர்களை உபசரிக்க நல்ல பாத்திரங்கள் வேண்டும் என்றால் அதை குறைந்த விலையிலே அழகான பொருட்களை So வாங்குகிறாள். if she need to entertain guests inside her home, she can buy good vessels, nice items for low cost. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. So praise be to God. அடுத்தது பாருங்கள், 15வது வசனம், காலையிலேயே அவள் எழுந்து விடுகிறாள். 15th verse, she also rises while it is yet night. ஆமென். Amen. காலையிலேயே அவள் எழுகிறாள். She is rising up early in the morning. வேலைக்காரிகளை எல்லாம் கவனிக்கிறாள். She takes care of all the maid servants. ஆமென். Amen. குணசாலியான இந்த ஸ்திரீ எப்படி இருக்கிறாள்? So how is this virtuous woman? முத்தாகி இந்த ஸ்திரீ எப்படி இருக்கிறாள்? How is this woman whose worth is far more than rubies? எழும்புகிறாள். She raises early in the morning. சொத்தைங்க தான் ரொம்ப நேரம் தூங்கிக்கிட்டு இருக்கோம். Only the ones who are useless, they sleep for a long time. கோபப்படாதீங்க என் மேல. I don't want anybody to get angry on me. I want everybody to correct yourself. திருந்தறதுக்காக தான் பிரசங்கம் பண்றேன். I'm speaking this because you have to correct yourself. ஒரு ஸ்திரீ காலையிலே எழும்ப வேண்டும் அவள். A woman should always wake up early in the morning. காலையிலே எழும்புகிறாள். So here it says she wakes up early in the morning. Amen. Hallelujah. Hallelujah. திரும்ப ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். I'm saying another word again. முத்துக்கள் எல்லாம் காலையிலே எழும்பும், சொத்தைகள் எல்லாம் லேட்டாக எழும்பும். Only the pearls will wake up early in the morning. Other than pearls, they wake up late. Praise the Lord. 16வது வசனத்தை பாருங்கள். Let us read 16th verse. தானே சம்பாதித்து வயல்களை வாங்கும் திறமை அவளுக்கு இருக்கிறது. She considers a field and buys it. தானே சம்பாதிக்கிறாள். She has the ability to earn for herself. புருஷன்ட்ட சொல்றா, She tells to her husband, நீங்க சம்பாதிக்க வேண்டாம், you don't have to earn. நீ உங்க காசு இருக்கட்டும், Let your money be நான் கொஞ்சம் சம்பாதிச்சிருக்கேன். there. I have earned something. என் சம்பளத்துல கொஞ்சம் மிச்சம் பிடிச்சிருக்கிறேன். I have earned something and I have saved it. என்னுடைய வருமானத்திலே இது மீதமாக இருக்கிறது. So this is something that I have earned and saved. இது என் தொழிலிலே கிடைத்த லாபம். This is the profit that I got in my இத business. வச்சு நம்ம வீட்டுக்கு ஒரு நிலம் வாங்கலாமா? Can we buy a land, a property for our house? Hallelujah. Hallelujah. அவள்தான் குணசாலி முத்து. And that is a virtuous wife. 17வது வசனத்தை பாருங்கள். Let us read 17th அவள் verse. பலவீனத்தை பற்றி பேசுகிறதில்லை, தன்னை எப்பொழுதும் பலசாலியாகவே She காட்டுகிறாள். never speaks about her weaknesses. She strengthens her arms and she girds herself with Praise strength. the Lord. Praise the அவள் Lord. பலவீனத்தை பற்றி பேசுகிறதே இல்லை. She doesn't speak about her தன்னை weakness. எப்பொழுதும் ஒரு பலசாலியாகவே அவள் காட்டுகிறாள். She always shows herself as a person with strength. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Let the name of our Lord be உங்களுக்கு நான் glorified. இந்த வேளையிலே சொல்லுகிறேன், So now I'm telling you. நீங்கள் எப்பொழுதும் ஸ்திரீகளே உங்களை பலசாலிகளாக காட்டுங்கள். So my dear women, you should always show
yourself as உங்களுடைய strong. பலவீனத்தை காட்டாதீர்கள். Never show your weakness. 18வது வசனம் சொல்லுகிறது, 18th verse says, இரவிலே அவள் சிந்தனை செய்கிறாள். and now she thinks during the night. இரவிலே அவள் படுத்துக்கொண்டு இனி என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறாள். So during the night when she lies down, she thinks about what she should do. குடும்ப எதிர்காலத்திற்கு என்ன பண்ணலாம் என்று She யோசிக்கிறாள். thinks about what she should do for the future of the family. குடும்பத்தின் உயர்வுக்காக என்ன செய்யலாம் என்று She யோசிக்கிறாள். thinks about what she can do for the upliftment of the family. வயல் நிலத்திலே 19வது வசனம் சொல்லுகிறது, அவள் வயல் நிலத்திலே போய் வேலை செய்கிறாள். So 19th verse says that she goes out to the field and she labors. Praise the Lord. Praise the வயல் Lord. நிலத்திலே நூற்றுக்கணக்கான வேலைக்காரிகள் இருக்கிறார்கள். So there are hundreds of maid servants and laborers in the இவள் field. சாப்பிட்டு 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 அப்படியே ஒரு கோழி மாதிரி உட்கார்ந்து கொண்டிருப்பதில்லை. She is not eating and eating and eating and sitting like a huge fat hen. சில கோழி மாதிரியே உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். There are some people who will be slouching in a place. They'll be அசையவே மாட்டார்கள். there's always be sitting in the same place. They won't move. வேலைக்காரியை பார்த்து சொல்லுவாங்க, They will tell to the maid servant, டேய் அந்த தண்ணி எடுத்துட்டு வாடி, go bring the water, டேய் காபி எடுத்துக்கிட்டு வாடி, go bring coffee, டேய் மாத்திரை எடுத்துக்கிட்டு வாடி, go bring tablets, டேய் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வாடி, go bring food, கிச்சனை கழுவுடி. wash the kitchen. எழுது கூட போய் பார்க்காது சில அம்மாவுங்க. There are some mothers, they don't even go and see the kitchen. ஆனா அவ வயல் நிலத்திலேயே வேலை செய்யறா. But this woman, she was able to work in the fields. அடுத்த வசனம் 20வது வசனம் சொல்லுகிறது, ஏழைகளுக்கு தாராளமா கொடுக்கிறா. And 20th verse says she extends her hand to the poor. ஆமென். Amen. அவள் கொடுக்கும் ஸ்திரியா இருக்கிறாள். So she is a woman who wants to give. தாராளமாய் கொடுப்பாள். She will give generously. கொடுப்பதிலே அவளை மிஞ்ச ஆளே இல்லை. So nobody can be compared to her when it comes to generosity. So my believers, I'm speaking to you. ஏழைகளுக்கு கொடுங்கள். You have to extend your hand to the poor. குணசாலியான ஸ்திரியா இருங்கள். Be a virtuous woman. 21வது வசனம் சொல்லுகிறது, வீட்டாரை பத்திரமாய் பாதுகாக்கிறாள். So 21st verse says that she is protecting her household. தன் வீட்டாரை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுகிறாள். She protects her household. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. தன் வீட்டாரை பத்திரமாய் பாதுகாக்கிற ஸ்திரீ அவள். So she is a woman who protects her household. தன் வீட்டாருக்கு தேவையான ஒருவேளை இன்சூரன்ஸ் எடுத்திருக்கலாம் அவள். Maybe she should have took some insurance for the medical insurance family. எடுத்திருக்கலாம். Medical insurance. அவள் ஏதோ தன் வீட்டாருக்கு தேவையான எல்லாவற்றையும் கருத்தில் எடுத்துக்கொண்டு கவனமாய் செய்கிறாள். So she will do everything that is needed by the family. 22வது வசனம் சொல்லுகிறது, Verse 22 says, அழகாக உடுத்திக் கொள்ளுகிறாள். she clothes beautifully. ஹalleluya. Hallelujah. சிங்கார மங்கை அல்ல அவள். She is not a fashionable or a stylish woman, ஆனால் but அழகாக உடுத்தக்கூடியவள் அவள். she clothes herself beautifully. அழகாக, Beautifully. கண்ணியமாக, Modestly. அடுத்தவர்கள் கண்களை உறுத்தாதபடிக்கு Without attracting anybody's அவள் eyes. அழகாய் உடுத்துவாள். She clothes herself beautifully. ஆண்டவருக்கு மகிமை. Praise be to விலை God. கூடின வஸ்திரங்கள் மாத்திரமல்ல, Not only expensive clothes. அவள் அழகாய் உடுத்தக்கூடியவளாய் இருக்கிறாள். So she is a woman who clothes herself beautifully. கர்த்தருக்கு மகிமை Praise உண்டாவதாக. be to God. ஒரு விசுவாசியாக நீங்கள் இப்படித்தான் இருக்க So வேண்டும். as a believer, you should be that way. சகோதரியே, நீங்கள் ஒரு குணசாலியாய் இருங்கள். So my women, you should be virtuous. 23வது வசனம், 23rd verse. புருஷனை பெரிய மனிதனாய் மாற்றுகிறாள். So she makes her husband great. புருஷனை பெரிய மனுஷனாக்குறா. She makes her husband great. புருஷனை தானுக்கு வேலைக்காரனா வச்சுக்கிட்டது இல்ல அவ. She is not making her husband her servant. தான் சொல்றதெல்லாம் கேக்குற ஒரு அடிமையா புருஷனை வைக்கிறது She இல்ல. is not making her husband a slave who will listen to everything that she புருஷனை என்ன says. வாக்குறா தெரியுமா? What is she doing? பெரிய மனுஷனாக்குறா. She makes him a great சமுதாயத்துல person பெரிய மனுஷன், in the society, சபையில பெரிய in the மனுஷன், church, ஊர்ல பெரிய மனுஷன், in his town, நாட்டுல பெரிய in his மனுஷன், country, அவர் வேலை ஸ்தலத்துல பெரிய மனுஷன். in his job. யார் அப்படி செய்கிறது? Who can do this? அந்த ஸ்திரீ தான் அப்படி That செய்கிறார். virtuous wife was doing this. அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. அவள் எதிர்காலத்தை அறிந்தவள். 25வது வசனம், எதிர்காலத்தை அவள் அறிந்திருக்கிறாள். 25th verse, she knows the future. எதிர்காலத்தை அவள் அறிந்திருக்கிறாள். She knows the future. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Praise be to God. எதிர்காலத்தை அறிந்த ஒரு ஸ்திரீ அவள். She is a woman who knows the future. அதை விட இன்னொரு வார்த்தை சொல்ல வேண்டுமானால், எதிர்காலத்திற்காக சேமிக்கிற பழக்கம் அவளுக்கு இருக்கிறது. So if I have to explain it in a very different way, we can also call it this way. She is a person who saves up for the future. 26வது வசனம் சொல்லுகிறது,
ஞானமாய் பேசுகிற வாய் அவளுக்கு இருக்கிறது. 26th verse says that she has a mouth with wisdom. ஆமென். Amen. அவள் ஞானமாய் பேசுவாள். She has a mouth ஒருவர் with விதமாய் wisdom. சொன்னார், A man said like this. பற்பல பாஷைகளை பேச நமக்கு பரிசுத்த ஆவியின் வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. So we have the gift of the Holy Spirit to speak in foreign tongues. ஆனால் நாம் பேசாமல் அமைதலா இருப்பதற்கு ஆவியின் கனி கொடுக்கப்பட்டிருக்கிறது. But we have been given the fruit of the Spirit to stay quiet without ரெண்டுமே speaking. ஆவியானவருடைய காரியம்தான். Both of these things are ஒரு given by the பக்கம் Holy Spirit. ஆவியானவர் நம்மை பற்பல பாஷைகளை பேச வைக்கிறார். On one side, the Holy Spirit makes us speak in different ஒரு tongues. பக்கம் ஆவியானவர் நம்முடைய நாவை கட்டுப்படுத்த உதவுகிறார். On the other side, the Holy Spirit helps us to ஆண்டவருக்கு control மகிமை. our tongue. அல்லேலூயா Praise சொல்லுங்க. be to God. Hallelujah. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவள் பேசுவாள், She will speak, ஆனால் ஞானமாய் பேசுவாள். but she will speak with wisdom. தெளிவாய் பேசுவாள். She will speak clearly. நிதானமாய் பேசுவாள். She will speak slowly. அவசரமாய் பேச மாட்டாள். She won't be hasty in her கர்த்தருக்கு speech. மகிமை. Praise be to God. 27வது வசனத்திலே அவள் ஜாக்கிரதை உணர்வு மிக்கவள் என்று In the போடப்பட்டிருக்கு. 27th verse, it says that she is very careful. தன் வீட்டிலே நடக்கிற காரியங்களை எல்லாம் அவள் கவனிப்பாள். She watches over the ways of her household. எல்லா விஷயங்களிலும் அவளுக்கு ஒரு ஜாக்கிரதை இருக்கும். In everything, she will be very careful. எந்த ஒரு விஷயத்திலுமே அவள் அஜாக்கிரதையா இருப்பதில்லை. She'll never be careless in any matter. எல்லா விஷயத்திலும் ஜாக்கிரதை. She'll be very careful in everything. அவளுடைய அனைத்து காரியங்களையும் கொடுக்கல் வாங்கல் போகுதல் வருதல் எல்லாவற்றிலும் ஜாக்கிரதை. In everything, she'll be very careful in giving, in buying, in selling, in receiving, or in getting. 28வது வசனம் சொல்லுகிறது, 28th verse says, பிள்ளைகளை சிறந்தவர்களாய் எழுப்புகிறாள். so her children rise up, and she rises up her children in a special way. ஆண்டவருக்கு மகிமை. Praise be to God. அவளுடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்களாய் Her எழும்புகிறார்கள். children will become ministers of God. மிஷனரிகளாய் They'll எழும்புகிறார்கள். become missionaries. பெரிய சுசேஷர்களாய் They'll எழும்புகிறார்கள். become evangelists. மிகப்பெரிய தொழில் அதிபர்களாய் They'll become மாறுகிறார்கள். business persons. மிகப்பெரிய வேலை ஸ்தலத்திலே உயர் பதவிகளுக்கு போகிறார்கள். They possess high positions in their job. பிள்ளைகள் எழும்புகிறார்கள். Their children rise up. பிள்ளைகளை எழுப்பும் சக்தி அவளுக்கு இருக்கிறது. She has the power to raise her children up. புருஷனை உயர்த்தும் சக்தி அவளுக்கு She இருக்கிறது. has the power to make her husband great. Praise the Lord. Hallelujah. Hallelujah. 29வது வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் புருஷன் அவளை பாராட்டி தள்ளுகிறான். In the 29th verse, if you see how the husband appreciates her. ரொம்ப He பாராட்டுகிறான். praises her. 30வது வசனத்திலே பார்ப்பீர்களானால் அவள் தெய்வ பயம் உள்ளவள் என்று பேசப்படுகிறது. In the 30th verse, he says she is a woman who fears அவள் the தெய்வ Lord. பயம் உள்ளவள். She is a woman who அவள் fears the ஜெபிக்கிறவள். Lord. She is a woman who அவள் prays. வேதம் வாசிக்கிறவள். She is a woman who reads the ஆண்டவரை Bible. தேடுகிறவள். She is a woman who goes கர்த்தருடைய after சபைக்கு God. வருகிறவள் அவள். She is a woman who goes to church. தெய்வ பயம் உள்ளவள். She is a woman who fears the Lord. கடைசியாக And last, அவள் புகழ்ச்சிக்குரியவள். she is worthy of all the praise. அவள் புகழ்ச்சிக்குரியவள். She is worthy of all the praise. அவள் எல்லா புகழ்ச்சிக்கும் பாத்திரமானவள். She is worthy of all the praise. ஆண்டவருக்கு மகிமை. Praise be to God. இவள்தான் குணசாலி. This is a virtuous woman. இவள்தான் முத்துக்களை பார்க்கிலும் அதிக விலை உள்ளவள். Her worth is far more than rubies. மூன்றாவதாக Thirdly, நாம் அங்கே பார்ப்போமானால் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் எப்படி சொல்லுகிறது? if you read Philippians chapter 4 and verse 1, அங்கே பாருங்கள், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். therefore my beloved and longed for brethren, my joy and crown, so stand fast in the Lord, beloved. ஆமென். Amen. அவர் சொல்லுகிறார், கிரீடமானவர்களே. So here he says, my joy and crown. தன்னுடைய விசுவாசிகளை அல்லது உடன் பணியாளர்களாகிய விசுவாசிகளை பார்த்து அந்த போதகர் சொல்லுகிறார், கிரீடமானவர்களே. So this pastor, this man of God, he looks at his fellow workers and his believers, and he says, you are my crown. ஆமென். Amen. அல்லேலூயா. Hallelujah. கிரீடத்தை பற்றி நீங்க யோசிப்பீர்களானால்
முத்து இல்லாத கிரீடமே இல்லை. So if you think about crowns, there isn't a crown without a pearl. ஆமென். Amen. சந்தேகத்திற்கு இடம் இல்லை. There is no doubt in ஒவ்வொரு that. கிரீடத்திலும் முத்துக்கள் இருக்கும். Every crown has a pearl. நிறைய முத்துக்கள் இருக்கும். There'll be many pearls actually. அதுபோல இந்த ஊழியக்காரர் சொல்லுகிறார், And that is how this man says, நீங்கள் எனக்கு முத்தாய் இருக்கிறீர்கள். you all are my pearls. விசுவாசிகளை பற்றி பாஸ்டருடைய உள்ளத்தில் என்ன எண்ணம் இருக்க So வேண்டும்? how should the pastor think about his என்னுடைய believers? விசுவாசிகள் எல்லாம் முத்துக்களாய் He இருக்கிறார்கள். should say, my believers are my pearls. ஏன்? Why? என்னோடு சேர்ந்து வேலை செய்கிறார்கள். Because they are my fellow workers. என்னோடு பணியாற்றுகிறார்கள். They work with me. பராமரிப்பு குழுவிலே வேலை They செய்கிறார்கள். work in castle. பாட்டு பாட உதவி They செய்கிறார்கள். help me in singing. பாட வேண்டாம் என்று சொன்னாலும் வருத்தப்படாமல் பேசாமல் இருப்பார்கள். If I tell them not to sing, they won't be disappointed. They'll be fine with it. சிலர் இருக்காங்க, வாய்ப்பு கொடுக்கலனா கோவம் வரும். There are some people, they get very angry if we do not give them an opportunity. பெரிய ஆள் ஆயிட்டாரு, அவரே பாடிடுறாரு. இப்போ Now he's become a good singer. He's singing by himself. ஐயே, இன்னையா பெரிய ஆள் ஆயிட்ட? When did I become a great man? அன்பானவர்களே, அப்படி இல்ல. Not like that. நாம் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாய்ப்புகளை தான் பார்க்க வேண்டும். We should always look at the opportunity that God gives us. அந்த வாய்ப்புகளிலே நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். And we should be a useful instrument during those opportunities. இந்த விசுவாசிகளை பற்றி அவர் சொல்லுகிறார். He speaks about these சுசேஷ believers. விஷயத்திலே என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் ஜீவ புத்தகத்தில் இருக்கிறது. So here he says that these are my fellow workers and they have worked with me and worked hard with me and their names are in the book of life. இன்னும் நான் அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால், If I have to tell more about them, அவர்கள் பாஸ்டருக்கு ஒரு முத்தாய் இருக்கிறார்கள். they were like a pearl for the இந்த pastor. வாரத்திலே அருமையான VBSலே ஆன்லைன் VBSலே பங்கெடுத்தீர்கள். So this whole week you'd have participated in this online நிறைய VBS. சகோதரிகள், A lot of sisters, நிறைய வாலிப பிள்ளைகள், lot of young girls, நிறைய இளைஞர்கள், lot of young people. அவர்கள் எல்லாரும் சேர்ந்து பணி செய்தார்கள். They all came together and they worked together. சிச்சுவேஷன் எப்படி இருக்கிறது? How the situation was? பயங்கரமாக இருக்கிறது. It was terrible. அங்கே பேண்டமிக் உச்சத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. So we were having the extreme times of the pandemic. தாண்டி வந்து பணி செய்கிறார்கள். But they didn't see all that. They overcame all that and they came here to work. நாம் அவர்களை பற்றி என்ன நினைப்போம்? What do we think about them? இவர்கள் எங்களுக்கு முத்துக்களாய் இருக்கிறார்கள். We think that these people are pearls. இவர்கள் எங்கள் முத்துக்களாய் இருக்கிறார்கள். These people are our pearls. இவர்கள் பராமரிப்பு குழுவிலே ஒரு முத்தாய் இருக்கிறார்கள். These people are pearls in the castle meetings. ஊழிய பகுதியிலே ஒரு முத்தாய் இருக்கிறார்கள். They are a pearl in my ministry. Praise the Lord. Praise the Lord. அவர்கள் பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் இருக்கிறது என்று பவுல் குறிப்பிடுகிறார். Paul says that their names are in the book of life. Praise the Lord. Praise the இவர்கள் Lord. சபையின் உறவை காப்பாற்றுகிறவர்கள். So these people, they want to protect the relationship of the church. சபையின் உறவை காப்பாற்றுகிறவர்கள். They want to protect the relationship of the church. இவர்கள் சபையினுடைய மேன்மையை புரிந்து கொள்கிறவர்கள். So these people, they understand the speciality of church. சபைக்காக தியாகம் செய்கிறவர்கள். So these people, they can sacrifice for the church. சபைக்காக தியாகம் செய்யும் பொழுதெல்லாம் நீங்கள் சுவிசேஷத்தை பிரபலப்படுத்துகிறீர்கள். Every time you sacrifice for the church, you are advertising gospel. ஆமென். ஏன் சுவிசேஷம் அப்பொழுது பிரபலம் அடைகிறது என்றால், சபை சுவிசேஷ பிரபலத்திற்காகவே தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஸ்தாபனம். Why do you think the gospel is being advertised when the church is there? The church has been found as an establishment to advertise the gospel. ஆமென். Amen. சபை சுவிசேஷத்திற்காக இருக்கிறது. The church is for the gospel. நீங்கள் சபைக்காக நிற்கிறீர்கள். You are standing for the என்ன church. செய்கிறீர்கள்? What are you doing? சுவிசேஷத்திற்காக தோள் கொடுக்கிறீர்கள். You are supporting for the அப்பொழுது gospel. பரலோகம் உங்களை நிச்சயமாய் At ஆசீர்வதிக்கும். that time, the heaven will bless you. ஹalleluya. Hallelujah. Praise the Lord. ஒருவேளை அது உங்கள் உழைப்பா இருக்கலாம், அது ஒருவேளை உங்கள் காணிக்கையா இருக்கலாம். சுவிசேஷத்திற்காக செயல்படுங்கள். It can be your hard work, it can be your offering, but you have to work for the gospel. கடைசியாக Lastly, 1 பேதுரு 3 அதிகாரம் 4 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல், அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. do not let your adornment, 1 Peter chapter 3 verses 3 and 4, do not let your adornment be merely outward, arranging the hair, wearing gold, or putting on fine apparel. Rather, let it be the hidden person of the heart, with the incorruptible beauty of a gentle and quiet spirit, which is very precious in the sight of God. விலையேற பெற்றது தேவனுடைய பார்வையில். அது ஒரு முத்துதானே.
So something that is very priceless in God's eyes should be a pearl. அதனால தான் நான் இந்த குறிப்பை சொல்லுகிறேன். தெய்வீக அலங்காரம் நிறைந்த விசுவாசிகள். So believers who have a divine adornment. ஆமென். Amen. தெய்வீக அலங்காரம் அவர்களிடத்தில் இருக்கிறது. They have a divine adornment. அந்த நாட்களிலே மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? So how did the people live back அந்த then? ரோம பேரரசிலே பெண்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? How did the Roman women live? தங்கள் முடியை அலங்கரிப்பதற்காக நிறைய செலவு செய்தார்கள். They spent so much just to arrange their hair அவர்கள் beautifully. ஏகப்பட்ட தங்கங்களை பூட்டிக் கொண்டார்கள். So they styled themselves with a lot of gold. அவர்கள் மிக மிக உயர்ந்த வஸ்திரங்களை எல்லாம் உடுத்துவார்கள். They wear expensive clothes. இப்படி நடந்து வரும்போதே இப்படி பெரிய ராணி மகாராணி என்று வருவார்கள். So even while they are walking, they will walk like I am the queen of all. I am ஐயோ, the. ஒவ்வொரு பெண்ணும் அப்படியே ஏதோ ஒரு உலகத்திலே இல்லாத ஒரு அதிசய பறவை போல நடப்பார்கள். Or every woman there, they'll walk as if they are a miraculous creature in this world. ஓ, ஆச்சரியமாக இருக்கும். So when we look at them, it looks wonderful. அவ்வளவு தங்கம் அவர்கள் வைரம் போட்டிருப்பார்கள். They'll be wearing so much gold, so much diamond. சாதாரண பெண் தான் அவங்க. They are normal people. நான் அவங்க பண்ற அவங்க காட்டுற ஷோ இருக்கு, அது ரொம்ப ஓவர். They are normal people, but the show that they are putting off for us is ரொம்ப too much. ஓவரா இருக்கும் பாருங்க. It is too much. பெண்களே அப்படி இருக்க கூடாது நம்ம பிரசங்கம் பண்றோம். So we are saying women shouldn't be that way. நம்ம ஊர்ல முன்னால ஒரு ஆண் இருந்தார். So in our place there was a man. அவரு நடமாட நகைக்கடை என்று அழைக்கப்பட்டார். So he was called as a jewelry shop, a mobile jewelry shop. எஸ், நடமாட நகைக்கடை என்று அவர் அழைக்கப்பட்டார். He was called as a mobile jewelry shop. Praise the Lord. Praise the Lord. அவர் ஜெயிலுக்கு போயிட்டார். He went to the prison. திருட்டு பய ஜெயிலுக்கு போயிட்டார். So he went to the prison. இப்போ ஒருத்தர் தேர்தல்ல நடமாட நகைக்கடையாக சுற்றி வந்தார். So also during the election we had a mobile jewelry shop. அவர் பேர் அரிநாடார். So his name is Arinada. அவர் பயங்கரம். நீங்க எவ்வளவு நகை போட்டிருக்கீங்கன்னா 4 கோடிக்கு போட்டிருக்கேன்னார். So when they asked him how much jewelry are you wearing, he said it's worth is 4 அப்படி crores. ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கினார். So he came down from the helicopter. நடந்து அப்படி நகை எல்லாம் அப்படியே அவர் ஒரு நகையா தான் தெரிவார். So when he walks, you can only see the jewelry. இப்ப அவரு ஜெயிலுக்கு போயிட்டார். Even he went to the prison now. வேடிக்கையா இருந்தது எனக்கு. So it was really funny for me to see all this. பெண்களுக்கு அவ்வளவு ஆசை வரல, இவனுங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு? Even women doesn't desire so much. I do not know why men get this. சில ஆண்கள் ரொம்ப நகை போடணும்னு ஆசைப்படுவாங்க. அது ரொம்ப பைத்தியம், பிசாசுங்க அதுங்க. So sometimes there are men who want to wear so much jewelry. I'm telling you, it isn't right. அது நல்லது இல்ல. It isn't right. அன்பானவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. So my dear people, just think about it. பைபிள் என்ன சொல்லுது? What does the Bible say? நிறைய வெளி அலங்காரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. The Bible says do not focus on outward adornment. நீங்க ஒருவேளை நகை போடுற சௌரியா இருக்கீங்கன்னு வெச்சுக்குங்க. Sister, you might be a person who wears jewelry. ஒரு சின்னதா ஒரு காதுல ஒண்ணு, கழுத்துல ஒண்ணு சின்னதா தெரியாம போட்டுக்கிட்டு இருந்தா என்ன குறைஞ்சு போயிடுவீங்களா? So it's something bad going to happen if you're going to wear something small in your ears and around your neck. இவ்வளோ பெருசு இப்படி தொங்க விட்டுக்கிட்டு, இப்படி கழுத்துல மொத்தமா தொங்க விட்டுக்கிட்டு விக்கிறங்க மாதிரி இப்படி பைத்தியங்க மாதிரி அலையறீங்களே. So why are you wearing such big earrings, such big neck pieces, and you are walking around like idols we see in the temples? நம்ம பைத்தியங்களா நம்ம? Are we all crazy people? பைபிள் படிங்க. Read the Bible. பைபிள் என்ன சொல்லி இருக்குன்னு பாருங்க. Look at what the Bible says. ஆமா, நீங்க ஒரு முத்தா இருக்கணுங்க. Should be a pearl. எப்ப முத்தா இருப்பீங்க தெரியுமா? You know when you can be a pearl? சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம்தான் உங்களுக்கு அலங்காரம். அதான் ஆண்டவர் பார்வையில விலை So மதிப்பில்லாதது. the divine adornment is the hidden person of the heart with the incorruptible beauty of a gentle and quiet spirit. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். The Lord will bless நான் you. ஜெபம் பண்ண விரும்புறேன். I'm going to pray for all of you. Let us all pray பரலோகத்தில் together. இருக்கிற எங்கள் தேவனே, இந்த அருமையான வேளைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் மூலமாய் உமக்கு மகிமை கொடுக்கிறேன். இயேசப்பா, நீர்தான் எங்கள் முத்தா இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். குணசாலியான ஸ்திரீ ஒரு அருமையான முத்தா இருக்கிறாள், ஸ்தோத்திரம். ஏசப்பா, உடன்பணியாளர்களாகிய விசுவாசிகள் முத்துக்களாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஏசப்பா, தெய்வீக அலங்காரம் உள்ளவர்கள் எல்லாம் முத்துக்களாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகள் கேட்டு பலனடைய, ஆசீர்வதிக்கப்பட, உற்சாகம் அடைய கிருபை செய்யும்படி கேட்கிறேன்.
பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து கிரியை செய்ய இடைப்பட வேண்டும் என்று நான் ஜெபம் பண்ணுகிறேன். தடைகளை எடுத்து போடும்படி ஜெபிக்கிறேன். வல்ல நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே உண்டாவதாக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட இருந்து நடத்துவார். ஆமேன். அன்பானவர்களே, இந்த வேளையிலே ஒரு பாடல் பாடுகிற வேளையிலே கர்த்தருடைய ஊழியத்திற்கு காணிக்கைகளை, தசமபாகங்களை கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நீரன் கேடகம், என் மகிமையும் நீரே, என் தலையை உயர்த்துபவர் நீரன் கேடகம், என் மகிமையும் நீரே, என் தலையை உயர்த்துபவர் என் தலை நிமிர செய்பவர் என்னை ஆசீர்வதித்தீரே, உம் காருண்யத்தாலே என்னை சூழ்ந்து கொண்டீரே. கேடகமா என்னை ஆசீர்வதித்தீரே, உம் காருண்யத்தாலே என்னை சூழ்ந்து கொண்டீரே. கேடகமா என்னை ஆசீர்வதித்தீரே, உம் காருண்யத்தாலே என்னை சூழ்ந்து கொண்டீரே. கேடகமா உம்மை நோக்கி கூப்பிட்டேன், செவி கொடுத்தீரே. சத்தமிட்டு கூப்பிட்டேன், பதில் கொடுத்தீரே. உம்மை நோக்கி கூப்பிட்டேன், செவி கொடுத்தீரே. சத்தமிட்டு கூப்பிட்டேன், பதில் கொடுத்தீரே. கர்த்தரே நீரே என்னை தாங்குகிறீர், தேவனே நீரே என்னை சுமக்கிறீர். கர்த்தரே நீரே என்னை தாங்குகிறீர், தேவனே நீரே என்னை சுமக்கிறீர். என்னை ஆசீர்வதித்தீரே, உம் காருண்யத்தாலே என்னை சூழ்ந்து கொண்டீரே. கேடகமா என்னை ஆசீர்வதித்தீரே, உம் காருண்யத்தாலே என்னை சூழ்ந்து கொண்டீரே. கேடகமா நீரன் கேடகம், என் மகிமையும் நீரே, என் தலையை உயர்த்துபவர் நீரன் கேடகம், என் மகிமையும் நீரே, என் தலை நிமிர செய்பவர் நீர். அன்பானவர்களே, இந்த நாளிலே நமக்கு ஒரு மரண அறிவிப்பு இருக்கிறது. நம்முடைய சபையை சார்ந்த சகோதரி வசந்தா ஜான் என்கிற அம்மா, 75 வயதுக்கு உட்பட்டவர்கள் அவர்கள். அந்த தாயார் சனிக்கிழமை அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார்கள். வசந்தா ஜான் அம்மாவுடைய கணவர் அந்த ஐயா ஜான் அவர்களுக்கும் லெமான் ரிச்சர்டுக்கும் அந்த குடும்ப அங்கத்தினர்களுக்கும் ஆண்டவர் ஆறுதலை கொடுக்கும்படி, அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இது கோவிட் பாதிப்பினால் ஏற்பட்ட மரணமாக இருப்பதனால் நம்மால் அடக்காராதனை கூட செய்ய முடியவில்லை. நீண்ட கால விசுவாசி அவர்கள். அது வருத்தமாகத்தான் இருக்கிறது. கர்த்தர் தாமே அந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்துவாராக. விசுவாசிகளே, உங்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு இது. நீங்கள் தயவு செய்து உங்கள் வீடுகளை விட்டு போக வேண்டாம். உறவினர்கள் வீட்டுக்கோ அங்கும் இங்குமாக எங்கும் போக வேண்டாம். உங்கள் வீடுகளிலேயே தங்கியிருங்கள். தினந்தோறும் கடைத்தெருவுக்கு போக வேண்டும் என்று எண்ண வேண்டாம்.
அவசியத்திற்கு மட்டும் சென்று வாருங்கள். வீடுகளிலே தங்கியிருங்கள். அடிக்கடியாக கைகளை சுத்தமாக கழுவிக்கொள்ளுங்கள். கிருமி நாசினியை பயன்படுத்துங்கள். வெளியே செல்லும் பொழுது முகக்கவசம் இல்லாமல் தயவு செய்து வெளியே செல்லாதீர்கள். குறிப்பாக வயதானவர்களை வெளியிலே அனுப்ப வேண்டாம். யாவரும் சுகமாயிருங்கள், பத்திரமாயிருங்கள். ஒருவேளை உங்களுக்கு ஒரு காய்ச்சலோ ஒரு ஜலதோஷமோ ஒரு டயரியாவோ பேதியோ ஆகுமானால், வயிற்றுப்போக்கு உண்டாகுமானால் உடனடியாக மருத்துவரை நீங்கள் அணுகும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களை பரிசோதித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் உங்களை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நாம் யாரையும் இழக்க விரும்பவில்லை. கர்த்தர் தாமே சபையை பாதுகாப்பாராக, இரத்த கோட்டையிலே மறைப்பாராக. சில அறிவிப்புகள் நமக்கு இருக்கிறது. அந்த அறிவிப்புகளையும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அதுபோல இந்த அருமையான நேரத்தில் ஒரு சாட்சி இருக்கிறது. சாட்சியை சொல்லிட்டு அறிவிப்புகளை சொல்லுகிறேன். நம்முடைய திருச்சபையில் சகோதரன் சுந்தர்ராஜன் அவர்கள் இருக்கிறார்கள். குடும்பமாக அந்த சபையில் ஆராதிக்கிறாங்க. அவர் ஒரு சாட்சி கொடுத்திருக்கிறார். கடந்த ஆண்டு 2020ஆம் ஆண்டு அவர் ஒரு 160 பேருக்கு ஒரு தலைமை பொறுப்பிலிருந்து அவர் ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறார். அங்கே அவருக்கு பேண்டமிக்கினாலே சம்பளத்தில் 20% குறைத்து விட்டார்கள் என்று அவர் வருத்தப்பட்டார். பல சமயங்களில் ஜெப குறிப்புகளை அனுப்பி கொடுத்தார். அவருக்காக நாம் ஜெபம் பண்ணினோம். கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டார். அவருடைய ஜெபங்களையும் ஆண்டவர் கேட்டார். அவர் தன்னுடைய எம்டிக்கு அந்த 20% சம்பளத்தை திரும்ப கொடுக்கும்படியாக அவர் ஒரு மெயில் அனுப்பி கேட்ட பொழுது அவருடைய எம்டி அந்த ரிக்வெஸ்டை ஏற்றுக்கொண்டு அந்த 20% சம்பளத்தை, அந்த 20% அவருக்கு குறைச்ச சம்பளத்தை மறுபடியுமாக இந்த ஃபினான்ஷியல் இயரில் அவருக்கு 20% திருப்பி கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். இது ஒரு மிகப்பெரிய அற்புதம், ஜெபத்திற்கு கிடைத்ததான ஒரு வெற்றி, அதுவும் பேண்டமிக் நாட்களில் என்று அவர் சொல்லுகிறார். உண்மையில் அற்புதம் தான். கர்த்தர் சகோதரனே உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சாட்சி ஒரு ஜீவனுள்ள சாட்சியா இருக்கிறது. அநேகர் இந்த சாட்சியை போல சபையிலே சாட்சி கொடுப்பார்களாக. ஆமென். திருமண அறிவிப்பு இருக்கிறது. ஹாரிஸ் மோசஸ், திரு ஆண்டோ, திருமதி மறைந்த சகோதரி லில்லி அவர்களுடைய மகன் ஹாரிஸ் மோசஸ் என்பவருக்கும், பிரதர் வின்சென்ட், சிஸ்டர் மெர்சி அவர்களுடைய மகள் பிளஸ்ஸி பெபேயால் என்பவருக்கும் 20/5/2021 காலை 10:30 மணிக்கு இந்த இடத்திலே வைத்து திருமணம் நடைபெற நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. திருமணத்திற்கு ஏதேனும் நியாயமான தடைகள், காரணங்கள் இருந்தால் சபைக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். சபைக்கு அறிவிக்கப்படுகிற முதலாம் அறிவிப்பு. கர்த்தருக்கு மகிமை, ஸ்தோத்திரம். சபையிலே வழக்கமான எல்லா காரியங்களும் நடக்கும். 11:30 மணிக்கு இங்கிலீஷ் ஆராதனை, 4 மணிக்கு கிட்ஸ் ப்ரோக்ராம், அல்லது 5 மணிக்கு VBS, இவைகள்லாம் வரிசையாக வந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். மாலை ஆராதனையில் பங்கெடுங்கள். அறிவிப்புகளை கவனித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்ப ஆசீர்வாத ஆராதனை நேரம் இருக்கிறது. டெய்லி இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. அது தினமும் நடைபெறும். நான் எதுவரை நடைபெறும் என்பதை பிற்பாடு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தினமும் ஒரு குடும்பம் கூட மிஸ் பண்ணாம எல்லாரும் நீங்கள் லைவுக்கு வரும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேளையில் பிறந்தநாள், திருமண நாள் காண்கிறவர்களுக்கு ஜெபம் பண்ணலாம். இந்த வாரத்தில் பிறந்தநாள் காண்கிறவர்கள் சௌமியா, ஜெருசா ஜூலி, சத்யவாணி, ரூத் சாலமன், எம் சீனிவாசன், எஸ் நந்தினி, என் ஜெனிஃபர், கே சதீஷ்குமார், டி சங்கீதா, ஏ அற்புதராஜ், ஏஞ்சலின் கவிதா, ஜே சித்ரா, ஹேனா புஷ்பம், பி சசிகலா. திருமணநாள் காண்கிற தம்பதியர் டி ஜான் தேவராஜ், கிரிஜா இவாஞ்சலின் குடும்பம், எமி முத்து, ரோசலின் குடும்பம், பி விவேக், பிளஸி சபிதா குடும்பம், பி கிஷோர் குமார், லலிதா தேவி குடும்பம்,
எஸ் பிரபு சாமியல் கீதா ஏஞ்சலின் குடும்பம், ஜி ஜான் சாந்தகுமாரி குடும்பம், ஜே ரிச்சர்ட் டேவிட் ஆர் ஜெசிகா குடும்பம், சுடலையாண்டி கிளாடியா குடும்பம், எஸ் தாஸ் அந்தோனி அம்மா குடும்பம். ஜெபம் பண்ணுவோமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அருமையான இந்த நேரத்திற்காக வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கன மகிமை துதி ஸ்தோத்திரங்களை ஒருவருக்கே தருகிறோம். கர்த்தராகிய நீர் மகிமைப்படுவீராக. ராஜா, கொடுத்த காணிக்கைகள் எல்லாம் ஆசீர்வதியும், பிரதிபலனை கொடும். வசனம் கேட்ட மக்களை ஆசீர்வதியும், ஆராதனையில் பங்கு பெற்றவளை ஆசீர்வதித்தருளும். இந்த வேளையில பிறந்தநாள் காண்கிறவளை ஆசீர்வதியும், நீண்ட ஆயுள் சுகபலன் கொடுத்து நடத்துவீராக. திருமண நாள் காண்கிற தம்பதியரை ஆண்டவர் ஆசீர்வதித்து நீண்ட ஆயுளோடு சுகபலத்தோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எல்லா கணம் மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் கர்த்தர் ஒருவருக்கே தருகிறோம். நீரே மகிமைப்பட்டு அருள்வீராக. உடைய நாமத்தை உயர்த்தி கொள்வீராக. ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். கர்த்தாவே, உடைய கிருபை பெருகுவதாக. சபையை சுற்றி வேலி போடுவீராக. துதிகன மகிமை எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை மட்டிருந்து நடத்துவதாக. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமேன், ஆமேன்.